நானே ஒரு ஜாலியான டைப்பு. எனக்கு சபரி கிண்டல் பண்றப்ப கூட பவர் என்ன தெரியுமா சொல்லும், எதுக்கு நீ என்னை அலோவ் பண்ற விக்ரம் கிண்டல் பண்றப்ப கிச்சல் மூட்டு வாய் சார், அதுவே அலோவ் பண்ணாதன்னது. நான் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிறேன், கிண்டல் பண்றது ஜாலியாக பேசிக்கிறது. ஆனால் இவர் உருவ கிளி ரொம்ப பேசுவார் சார். யார் சார் ஒத்துக்குருவா? நம்ம நல்ல ஒரு ஹீரோ ஆகணும், நல்ல மெட்டீரியல் ஆகணும், நம்ம எமோஷன்ஸை காட்டணும் சார், லவ்வை காட்டணும் மட்டும் நிறைய இருக்கு சார். சார் லவ் கண்டென்ட் வந்து திவ்யா கூட பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இப்படி வச்சு எப்படின்றேன் அதுக்கு அப்படி வந்து இப்படிங்கிறது ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே யதார்த்தமாக பண்ணுது. எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்கு. திவ்யாவுக்கு என்னை உள்ளே வரப்போ பிடிக்காதான் சார், உள்ளே வந்தது எப்படி க்ளோஸ் ஆகிட்டோன்னு பாருங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணி போகிறது ஒன்று, நவரசங்களையும் காட்டணும்னு நினைக்கிறோம். அழுகை, கோபம், காதல், இந்த மாதிரி நான் காட்ட விரும்புகிறவரை வெறும் காமெடி மெட்டீரியல் அதுவும் கீழே இறக்கி தரம் தாழ்த்தி பேசுகிறப்ப யார் சார் ஒத்துக்குருவா? நான் வந்தது வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களை என்னை அடுத்தவங்களை மட்ட ரகமாக உருவக்கிளி பண்ணி நான் வரல. உங்களுக்கு தெரியாது இல்லை, எனக்குன்னு ஒரு தனி நடிப்பு இருந்துச்சு. அதை தனிப்பட்ட முறையில் எடுத்து போட்டவங்கெல்லாம் கீழே இறங்கிக்கிட்டே போனாங்க. நான் நேர்மையான வழியில் போனனால தான் நீங்கள் பிக் பாஸ் வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூன்ற பொருளையோ அல்லது பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் கீழே இறங்கினாங்க. நான் கரெக்டான ரூட்டில் போனனால மேலே மேலே போய்கிட்டே இருக்கேன்.